வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்குமே ஒரு ரெக்ரூட்மெண்ட் பற்றின வீடியோவை தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எஸ்எஸ்சியில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் என்ன ரெக்ரூட்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் 4887 வேக்கன்சி இருக்குது. அவில்தார் இன் சிபிஐசி அண்டு சிபிஎன் அதில் 3439 வேக்கன்சி இருக்குது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ssc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ssc.go.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதனோட டீட்டெயில்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேம் ஆஃப் த போஸ்ட்டு, ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்டு, சூட்டபிள் கேட்டகரி ஆஃப் பெஞ்ச்மார்க், டிசபிலிட்டி. இந்த டிசபிலிட்டியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை திஸ் போஸ்ட்டு. சரிங்களா? அடுத்தது அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவில்தாருக்கும் எப்படி இருக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு. ஏஜ் லிமிட் என்னத்துலேருந்து என்ன ஏஜுக்குள்ளே இருக்கணும்னா, 2 போஸ்ட்டு சொன்னாங்க இல்லையா, மல்டி டாஸ்கிங் ஒன்று, எம்டிஎஸ் போஸ்டிங் ஒன்று, இன்னொன்று அவில்தார் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு பாருங்கள் 18 to 25 இயர்ஸ் இருக்கணுமா. இன்னொரு போஸ்டிங்க்கு 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு வயசு அதிகம் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓபிசிக்கு 3 இயர்ஸு. ஸோ அதுபோல் எல்லா கேட்டகரிக்குமே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பாஸ்டு மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் ஆர் ஈக்குவலண்ட் எனி ஆஃப் த போர்டு. சரியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறான், எனி டிகிரி, டிப்ளமா, சர்டிஃபிகேட்ஸ் அவார்டட் த்ரூ ஓப்பன் அண்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங் மோடு. நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கனாலும் சரி, அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கரஸில் படிச்சிருந்தீங்கனாலும் சரி, அல்லது ரெகுலரில் படிச்சிருந்தீங்கனாலும் சரி, டிகிரி, டிப்ளமா ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் வேக்கன்சி. சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னிங்கன்னா கட்டாயம் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.